بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم. الحمد لله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் கருணை ரமலானுடைய நிறைவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை முழுமையாக நிரப்பமாக்கி தருவானாக. அல்லாஹ் சிலரிடத்தில் பேச மாட்டான், பார்க்க மாட்டான். அல்லாஹ்வை யாரெல்லாம் பார்ப்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் விரிவாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி காட்டிய பலதரப்பட்ட செய்திகளை நாம் விளங்கியிருக்கிறோம். இன்றைய தராவீஹினுடைய சிந்தனை என்னவென்றால், அல்லாஹ் என்பவன் யார்? அவளை பார்க்கறது, பார்க்காம இருக்கிறது. முதல்ல அவன் யாரு? அல்லாஹ் என்பவன் யார்? அந்த அல்லாஹுவை முதல்ல நாம அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபத்துகள் என்ன என்ற நிலையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தான் யார், நான் யார் என்று ஒரு 2700 இடங்கள்ல அல்லாஹ் தன்னை யாருன்னு பேசலாம். எதுல? குர்ஆன். நான் யார்? என்ன இல்லையா? இவ்வளவு பேர் உலகமே இன்னைக்கு என்ன செய்யுது? 700 கோடி மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு 200 கோடி மக்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு இருக்காங்கண்டா, அந்த 200 கோடி மக்கள் தான் யாருங்கிறத சொல்லணுமா இல்லையாவே? குர்ஆன்ல எல்லாத்தையும் பேசுறான்ல. தன்னை என்ன செய்யறான்? எத்தனை இடத்துல பேசுறான்? 1700 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே நான் யார், நான் யார். தன்னை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் அல்லாஹ் அதற்கு பெரிய அளவுலாம் ஒன்றும் பெருச ரிஸ்க் எடுத்துக்கல. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டான், நான் யார். என்ன இப்போ நம்ம அடுத்தவங்க கேட்பாங்களா இல்லையா? பை அல்லா அல்லாங்கிறீங்க, என்ன பை நீங்களாவது அல்லாண்டா என்னன்னு விளங்கி வச்சிருக்கீங்களா? நீங்களாவது அல்லாண்டா யாருன்னு விளங்கி வச்சிருக்கீங்களா? அல்லாஹ் சொல்ல சொல்றான் நபிட்ட. சும்மா உரைநடையா சொல்லிட்டு போல, எத்தனையோ செய்தி சொல்றான்ல. ஜக்காத்து கொடுங்கள், தொழுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், உறவுகளை பேணுங்கள், இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு போல தன்னைய
குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், குல் ஹுவல்லாஹ் அஹத், நான் யாருண்டு? நான் ஒருவன், நான் தனித்தவன், எனக்கு இணை துணை கிடையாது, எனக்கு இணை துணை கிடையாது. நான் தனித்தவன். உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு. கலக்க குல்ல செய்யும் ஜௌஜை, அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் ஜோடி. ஆண் பெண் ஜோடி மட்டுமல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஜோடி தான். தாவர வர்க்கங்கள்ல ஜோடி இருக்குது. இந்த கல்லு மோதிரத்துல போடுறாங்க வருது, ஆண்கள்லாம் பெண்கள்லாம் கேட்கிறான். எல்லாமே ஜோடி. தனித்தவன் என்பது யார் மட்டும்தான்? யாரு? அல்லாஹ். அவன் மட்டும்தான் தனித்தவன். அதனால நபியை கூப்பிட்டு சொல்றான், நபியே இந்த உம்மத்துக்கு சொல்லுங்க, என் அடியார்களுக்கு சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹ், நான் யாரு? தனித்தவன். அப்புறம் அல்லாஹு சமது, நான் தேவையற்றவன், நான் தேவையற்றவன். லம் எளிது வலம் யூலது, என்னையும் யாரும் பெறவில்லை, நானும் எதையும் பெறவில்லை. வலம் எக்குல்லஹு குஃபுவன் நஹத், எனக்கு உலகத்துல நிகர் யாரும் இல்லை. இது யாரையும் அடிச்சுட்டார்? யாருங்க ஓபன் பண்ணிட்டா? அல்லாவே சொல்லிட்டான், இதான் நான். சொல்ல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தலாமா? சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் ரசூல்கிட்ட சொல்லும் போது சொல்றான், நீங்க சொல்லுங்கன்னு தான் சொல்றான், நீங்க சொல்லுங்கன்னு தான் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு இடத்துக்கு எத்தனையோ இதுக்கு போருக்கு அனுப்புறாங்க, சிலர்களை சந்திக்க அனுப்புறாங்க. ஒரு குழுவை அனுப்பிச்சு வச்சு அந்த குழுவுக்கு ஒரு லீடரை போட்டாங்க. அத அமீர், என்ன சொல்றது? அமீர். இவங்க போனாங்க. இவங்க போயிட்டு சில நாட்கள் கழித்ததுக்கு பிறகு வர்றாங்க. வந்தா அந்த குழுவுல போனாங்கல்ல, அந்த குழுவுக்கு அமீரா இருந்தார்ல, தலைவரா இருந்தார்ல, அவரு தான் அவங்களுக்கு தொழுகை வச்சிருக்காரு. அமீரும் தொழுகை வச்சிருக்காரு. ஆனா அவரு அதிகமான நேரங்கள்ல குல் ஹுவல்லாஹுவே ஓதியிருக்காரு. யாரு? அந்த ஜமாத்துக்கு தொழு வைக்கிறதுக்கு என்னத்தை ஓதியிருக்காரு? குல் ஹுவல்லாஹ் ஓதியிருக்காரு. ஜமாத்து போயிட்டு அந்த குழு வாபஸ் ஆகிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. யார சொல்லலாம், எங்க குழுவுக்கு நீங்க யார லீடரா அனுப்பிச்சிங்களோ அவரு அதிகமான நேரங்கள்ல தொழுகையில எதைத்தான் ஓதினாரு? ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவரவே கேளுங்களே, ஒரு உங்க கூட தான் இருந்தாரு, அவரவே கேளுங்க. அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்க குல் ஹுவல்லாஹுவே அதிகமான கட்டங்கள்ல நீங்க இந்த சூறாவே ஓதனீங்களேன்றதுக்கு ரஹ்மானுடைய தன்மை அதுல இருக்கனால நான் அதை ஓதனேன். ரஹ்மானுடைய தன்மை என்ன? அவன் அகதாக இருப்பது, அவன் சமதாக இருப்பது, லம் எளிதாக இருப்பது, லம் யூலதாக இருப்பது, வலம் யக்குல்லஹு குஃபுவன் அகதாக இருப்பதுதான் ரஹ்மானுடைய தன்மை. அதனாலதான் நான் வந்து ஓதனேன். சொன்னாங்களாம், நாங்க கேட்டோம், அவரு ரஹ்மானுடைய தன்மை இருக்குதுன்றாராம்.
அல்லாஹ் அல்லாஹுவை அவர் நேசித்தார், அல்லாஹும் அவரை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். யாரு? அல்லாஹ்வை. அட, எனக்கு அகதுன்னு சொல்றதுல ஆனந்தம், அவன் தேவையற்றவன் சமதி என்று சொல்வதில் எனக்கு ஆனந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே திருப்பி விட்டாங்க. என்னென்று? அவர் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாடினார், அல்லாஹுடைய தன்மையின் பக்கம் அவர் சாய்ந்தார். அதுல இருந்து என்ன செஞ்சாங்க? அருமையான பெருமக்களே, மேலும் இந்த குல்ஹு அல்லாஹை பத்தி ஒரு முழுசு அது என்னன்னு பார்த்துருவோம். யார் குல்ஹு அல்லாஹ்வை 10 தடவை ஓதுறாங்களோ, அஷர மர்ராத்தி, எத்தனை தடவை? 10 தடவை குல்ஹு அல்லாஹ் ஒருத்தர் ஓதுறாருங்களா, சுவர்க்கத்துல அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது. இல்ல, குர்ஆன 10 தடவை அல்ல, எதை? குல்ஹு அல்லாஹ்வை 10 தடவை யார் ஓதுகிறார்களோ இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு எதையும் கேட்டுருவாங்கல்ல, யார் ரசூலல்லாஹ் 10 தடவை ஓதனா ஒரு மாளிகை சொர்க்கத்துல கட்டப்படுதில்ல, 20 தடவை ஓதனா, 30 தடவை ஓதனா, 40 தடவை ஓதனா, 40 தடவை ஓதனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்களா, நீங்கள் எவ்வளவு ஓதுகிறீர்களோ உங்களுக்கு மாளிகைகள் சொர்க்கத்தில் தயார் செய்யப்படுகிறது. என்ன சூரா? என்ன சூரா? அல்லாஹ். மேலும் குல்ஹு அல்லாஹ், நாமெல்லாம் உம்ரா செய்யறோம்ல, காபாவை போய் சுத்துறோம்ல, 7 சுத்து சுத்திட்டு எத்தனை ரக்காத் தொழுகலாம்? எத்தனை ரக்காத் தொழுகலாம்? உனைத்தான் கேட்குறேன். 7 சுத்து சுத்திட்டு எத்தனை ரக்காத் தொழுதீங்க சொல்லுங்க, அதைத்தான் கேட்குறேன். ஒரு இப்போதான் உம்ரா போயிட்டு வந்தார். 2 ரக்காத்து தொழுவோம் காபாவுக்கு முன்னாடி மக்காம இப்ராஹிமுக்கு பக்கத்துல. அந்த 2 ரக்காத்துல 2வது ரக்காத்துல குல்ஹு அல்லாஹ் ஓதும். யாரு? எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஓதணும்? பிள்ளையாயில் காஃபிரனும் குல்ஹு அல்லாஹும் ஓத வேண்டும். எந்த இடத்துல? இப்ப குல்ஹு அல்லாஹ் என்பது எனக்கு என்னமோ நமக்கெல்லாம் காதில் அடிக்கடி கேட்டது என்பதுதான் தெரியுமா ஒழிய, அதனால் ஏற்படக்கூடிய பெண்ணும் நன்மை என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருடைய தொழுகையில் கடைசி ரக்காத்துல குல்ஹு அல்லாஹுவை ஓதுவார்கள். உங்க இமாம் சாப் என்ன ஓதுறார்? ஆயிஷா அம்மா அறிவிச்ச ரிவாயத்து, கடைசி ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹுவை ஓதுவது இந்த இறைவனுடைய தன்மையோடு ஒன்றித்து போவது. அல்லாஹ் அதை அடிக்கடி சொல்லணும்னு விரும்புறான். ஒரு ஆளை மேடையில பேரை கூப்பிடும் போது ஹாஜின்னு விட்டுட்டாரு. ஹாஜி, ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர், ஆலி ஜனாப் முத்து முகமது அவர்களே அப்படின்னு கூப்பிட்டார். ஆனா ஆலி ஜனாப் அல் ஹாஜ் முத்து முகமது சொல்ல விட்டார். அதனால மேடைக்கே வரமாட்டேன். எதை விட்டார்? எவ்வளவு கஷ்டப்பட்டு. இந்த ஹாஜி அல்ஹாஜி எல்லாமே நம்ம நாட்டில் தான். இது இங்கிருந்து போனீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது. வேற எங்கே? யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அது அப்படியே தொண்டு தொட்டு போய்கிட்டே இருக்குது. நான் கேட்கிறேன், உனக்கு இருந்த அந்த ஹாஜிங்கிறத கூப்பிடலைங்கும் போது உங்களுடைய உள்ளம் பாதிக்குதுன்னா, அல்லாஹ் நான் ஒருவன், நான் தேவையற்றவன், நான் பெறப்படவும் இல்லை, நான் பிறக்கவும் இல்லை, நான் யாருக்கு ஒப்பானவன் இல்லை, இதை சொல்றதுக்கு அல்லாஹ் விரும்ப மாட்டானா?
அதனாலதான் குல்ஹு அல்லாஹ் குல்ஹு அல்லாஹ். ஒன்றும் முடியல. ஹதீஸ்ல வருது, தூங்கும் பொழுது குல்ஹு அல்லாஹுவை ஓதிவிட்டு படுங்கள். இன்ஷாஅல்லாஹ் படுக்கலாமா? படுத்து தூங்கும் போது என்ன செய்யணும்? குல்ஹு அல்லாஹ் 3 தடவை ஓதிட்டு படுங்க. எல்லாமே ஹதீஸுங்க. குல்ஹு அல்லாஹ். மேலும் ஹதீஸிலே வருகிறது, யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குல்ஹு அல்லாஹுவை ஓதி தம் பண்ணுங்கன்றாங்க. ஜம் பண்றது என்னது? இல்லைங்க, குல்ஹு அல்லாஹ் ஓதி அவங்க மேல ஊதுங்கன்றாங்க. அவங்க மேல ஊதுங்கன்றாங்க. இன்னும் ஈஸி மெத்தடுங்க. அல்லாஹ் அதுல பெரிய ஷிஃபாவை வச்சிருக்கான். அதுல பெரிய ஷிஃபாவை வச்சிருக்கான். இந்த குல்ஹு அல்லாஹுக்குள்ள 5 வகையான சிஃபத்துகள் இருக்குது. சிஃபத்துன்னா அரும்பெருமை, அல்லாஹ்வுடைய அரும்பெருமை. பாருங்க, குல்ஹு அல்லாஹு அஹதுங்கிறது ஒரு தன்மை, சிறப்பு தன்மை. இரண்டாவது அல்லாஹு அவன் தேவையற்றவன். சமதுங்கிற ஒரு வார்த்தை குர்ஆன்ல இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வருது. ஒரு இடத்துல தான் சமத். அவன் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். 2 லம் எளிது, இது 3. அப்புறம் வலம் யூலது எத்தனை? 4. வலம் எக்குல்லஹு குஃபுவன் நகர். நான் யாருக்கும் ஒப்பில்லை, நான் யாருக்கும் ஒப்பில்லை. அல்லாஹ் யாரு? தங்கமா, வைடூரியமா, பித்தளையா, அல்லது கல்லா? இப்ப அவங்க எல்லாம் யாரு? கல்லு தானே. நம்ம அல்லாஹ் யார? கல்லா அல்லது நம்ம தங்கமா? அல்லாஹ் யாரு? அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். அல்லாஹ் நான் யாருங்கிறத குர்ஆன்ல எவ்வளவு இடத்துல பேசினான்? எத்தனை இடத்துல? 700 இடங்கள்ல. என்ன சார்? 2700 இடங்கள்ல நான் யார், நான் யார், நான் யார். 2700 2700 சொல்லிட்டா என்ன? ரம்ஜான் முடிஞ்சு போயிடுது. ஒரு 2 சொல்றேன்னே, 2ஆவது சொல்லிட்டா வேண்டாமா? பிஸ்மில்லா, அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும். இதே மாதிரிதான். நீங்க 2700 அஜிரத் குர்ஆனே முடிஞ்சு போயிருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. பிஸ்மில்லாண்டாவே என்னது? 1. அல்ஹம்துலில்லாண்டாவே என்னது? 2. சுப்ஹான் அல்லாஹ்ண்டாவே எத்தனை? 3வது. இது மாதிரி 2700 இடங்கள்ல நான் யார், நான் யார், நான் யார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? முத்திர குத்தி வச்சிருக்கிறான், முத்திர குத்தி வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி சுடு மணல்ல போட்டு மாறுகை மாறுகாலோடு அவர்களை குதிரையை கட்டி அந்த இதில் இழுத்து நெஞ்சின் மீது பாறையை வைத்து அந்த துன்புறுத்த, இதெல்லாம் நமக்கு என்னமோ அப்படியே வரலாறா வரியா சொல்லிட்டு போயிடுறோம். இதெல்லாம் ஒரு கணம் நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் பிலால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இல்லைங்க, அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன். அதுக்கு தான் அவன் துன்புறுத்தலாம். ஏன்? அல்லாஹ்வுக்கு எத்தனை சிஃபத் இருக்குது? அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக். அல்லாஹ் மாலிக்னு சொல்லியிருக்கலாமே, ராசிக்னு சொல்லியிருக்கலாமே, அவன் ஜப்பாருன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா ஹஜ்ரத் பிலால் அவர்கள் என்ன சொன்னாங்க? அஹத் 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 அஹத். அந்த ஒருவன் என்று சொல்வதில் தாங்க என்ன இருக்குது? அவன் தனித்தவன் என்று சொல்வதில் தான்
அல்லாஹுவை பற்றி உண்டான முழு விளக்கத்துக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம். இவர் இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் யாரு? ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் அடிமை. அதனாலதான் அவ்வளவு தூரத்தை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அடிமைங்கிற ஆக்ட் இருந்துச்சு, ஒருத்தர் அவரை வச்சிருப்பாரு. இப்ப நம்ம வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரி அவர் அடிமையா வச்சிருந்தாரு. அதனால எப்படி நீ இஸ்லாத்தை ஏற்கலாம், அல்லாஹ் ஒருவன் சொல்லலாம், உனக்கு என்ன செய்யறது, நான் வேதனைப்படுத்தினார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அடிமையாக இருந்த அந்த பிலால் அவர்களை போய் அந்த யகூதி இடத்துல போய் மீட்கிறக்காண்டி போனார். அவன் இந்த பிலாலை மீட்ட முடியுமாங்கிறக்காண்டி ஒரு ராத்தல் தங்கம் கேட்டான். ஒரு ராத்தல்னா தெரியுதா? இப்ப ராத்தல் இருக்கா? தராசு இருக்கு, ராத்தல்ல நிற்கிறவங்க எல்லாமே மியூசியத்துக்கு போயிடுச்சு. என்ன ரேடியோ இருக்கா? அதுவும் மியூசியத்தில் தான் போய் எடுக்கணுமா? ஒரு ராத்தல் தங்கம் கேட்டான். ஆனா இங்க பாருங்க, ஹதரத் பிலால் அவர்களை மீட்டனுங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சமாளிக்க முடியுமா, அவர்கிட்ட இருக்கா இல்லையா என்றெல்லாம் யோசிக்கல. இருந்தாலும் அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லி சாதித்தாரா இல்லையா? அந்த ஒரு நட்புக்காக வேண்டி, அந்த பெருமைக்காக வேண்டி போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்து என்ன செஞ்சாங்க? யார? ஹதரத் பிலால் அவர்களை மீட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? டிவிலையா? எங்க அல்லாஹ் எதில் பார்த்துட்டு இருக்கான்? அமைதியா இருக்கு. அல்லாஹ் எந்த ஒண்ணே அல்லாஹ் பார்ப்பான்லாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த அல்லாஹ் என்னுடைய அடியான் தான் பிலால், அபூபக்கர்லாம் என்னுடைய அடியான் தான். ஆனா என்னை அஹது என்று சொல்லி அவருடைய உயிரை போக்குற நேரத்துல விரோதிகள், அவனுடைய எஜமான் பிலாலுடைய உயிரை போக்குற நேரத்துல என்னுடைய அடியான் அபூபக்கர் அவர்கள் போய் ஒரு ராத்தல் தங்கம் கேட்டும் கூட அந்த ஒரு ராத்தல் தங்கத்தை கொடுத்து மீட்டனாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய வானத்தில் இருந்து ஆயத் இறங்குகிறது. வசையு ஜன்னபுஹல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. எங்க, அதாவது யோசிச்சு பாருங்க, உலகத்துல நடக்குது. ஆனா இதுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஆயத்து எங்க இருந்து இறங்குது? இதாங்க நாம, இதாங்க முஸ்லிம்கள், இதாங்க மூமீன்கள். நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் ஒரு நெருக்கடி வர நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? கை கொடுத்துருவான். அபூபக்கருக்கு ஆயத்தை இறக்கி வச்சான் அல்லாஹ். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் போய் ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்து பிலாலை மீட்டீர்களே, அல்லாஹ் அந்த செய்திய குர்ஆன்ல ஆயத்தாகவே இறக்கி வைத்து சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் யார்? இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் யாரு? ஒருவன். அவன் யாரு? தேவையற்றவன். இதை நாம அடிப்படையை விளங்கி வைக்கணும். விளங்கி வச்சா சொல்லாது. வெறும் குல்ஹு வல்லாஹுவ 10 தடவை ஓதனாவே என்ன கிடைக்குது? கிடைக்குதுண்டா குல்ஹு வல்லாஹுவ அடுத்தவர்களுக்கு நாம சொன்னோம்னா என்ன கிடைக்கும்? எங்க ஓதனாவே மாளிகை கிடைக்கிறதுண்டா. குல்ஹு வல்லாஹுவ எங்கள் அல்லாஹ் ஒருவன்,
அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவர்களும் எதிர்பார்க்கல. அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் இல்லை. இந்த செய்தியை நாம மற்ற சகோதரர்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்தணும். சில சேர்த்தலாமா? அப்பதான் இந்த அல்லாஹ் யாருன்னு தெரியும். நீங்க ட்ரெயின்ல போறீங்க, ஒரு பாய் ஒருத்தர் ஏத்த மாதிரி நம்ம சகோதர மதத்தில் இருக்காரு, சும்மா அப்படி பேசிக்கிட்டே போறோம். ஒரு 7-8 மணி நேரம் பயணம், என்ன பகல்ல. அதுக்கான என்ன செய்ய முடியும்? ஏதாவது பரிமாறணுமா இல்லையா? அப்படியா? அவன்கிட்ட கேட்டால் சொல்லிடுவான். அவன் பேக்குள்ளே வச்சிருப்பான் அவங்க சாமியை. பேக்கிலே கூட இருக்கும். அதான் டவுசரில் வச்சாமல் வச்சிருப்பான். இதான் எங்கள் சாமி, நான் வணங்குற குல தெய்வம். நீங்க எதை காமிப்பீங்க? நீங்க அல்லாஹ் யாருன்னா என்ன சொல்ல இப்ப பேசுவீங்களா? சொல்லுங்க. அவருக்கு எப்படி சொல்லுவீங்க? தனித்தவன், அவன் தேவையற்றவன். அதாவது அவனை ஒரு கல்லுல வடிச்சாலும் கல்லுக்கும் அவன் ஒப்பாக மாட்டான். அதான் அங்க. இல்லாட்டி அல்லாஹ் கல்லின் பக்கம் தேவையாயிட்டான்னு வந்துடும். அல்லாஹ் கல்லின் பக்கம் தேவையாயிட்டான். அல்லாஹ்வை பார்க்கணும்னா என்ன வேணும்? கல்லு வேணும். அவன் யாரு? சமத். அவன் யாரு? சமத். அவன் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். அல்லாஹ் என்பது யார்? சல்ல இதை உள் வாங்கலாமா? அசை போடலாமா? நமக்கிடையில இந்த செய்தியை நீங்க சொல்லி பார்க்கணும் அடுத்தவங்கள்ட்ட. இவ்வளவு செய்திகள் சொன்னீங்களா இல்லையாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இந்த செய்தியை நீங்க அடுத்தவங்கள்ட்ட பரிமாறணும். அல்லாங்கிறவன் நீங்க சொன்னாதாங்க அந்த அல்லாஹ்வை தெரியும். அல்லாஹ் சொல்றான், என்னை நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி அவங்கவுங்களா தாறுமாறா விளங்கிக்குவாங்க. யாரு? தாறுமாறா விளங்கிக்குவாங்க. அவங்களுக்கு முன்ன கூட ஒன்று ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஒரு ஸ்கூல்ல டூர் கூட்டு போனாங்க. டூர் போறாங்கல்ல. ஸ்கூல்ல படிக்கிறானா இல்லையா டூர் போறது அது ஒரு பெரிய இதாகி போச்சு. அதுல வாத்தியார் சம்சாரம் எல்லாம் போய்க்கிறாங்க குடும்பத்தோட. டூர்ல போய் தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. கவனமா இருக்கணும். பேரண்ட்ஸ் கவனமா இருக்கணும். டூருக்கு எல்லாம் ஏறியாச்சு. ஒரு ஸ்கூல்ல எல்லா பிள்ளையும் இருப்பாங்கல்ல. முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, கிறிஸ்டின் பிள்ளைகள் இருந்தாங்க, இந்து பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாம் பஸ் ஏறிட்டு, ஒரு பஸ் ஏறியாச்சு. பஸ் போகுது எங்க பார்க்கறக்காண்டி கொண்டு போறாங்க. போய்கிட்டே இருந்த பஸ் பட்டார் நின்றுச்சு. என்னவாயிடுச்சு? நின்றுச்சு. இப்ப அவன் சொல்றான், யார் அது ஓட்டிட்டு போற டிரைவர் சொல்றாரு, அவங்க குழந்தைங்க தானே ஆசையா இருக்கும்ல, விஜிபிக்கு போகணும், எல்லாம் ஆசையா இருந்துச்சு. அவன் போய் இறங்கல உடனே நான் கடல்ல போய் ஒவ்வொருத்தரும் 1000 கற்பனையில் இருப்பான்ல குழந்தைங்க. ஆனா நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். அவன் டிரைவர் சொன்னா, பஸ் என்னென்று நின்றுச்சுன்னு தெரியல, இருந்தாலும் நீங்க உங்க கடவுளை கூப்பிடுங்க. யாரு? அவங்கவுங்க கடவுளை கூப்பிடுங்க. இவன் அது யாரெல்லாம் இருக்கா? கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்கான், இந்து இருக்கான். இவன் முருகா 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 கோவிந்தா கோவிந்தா. அவங்கவுங்களுடைய நமக்கு அதுல ஒரு மாட்டு கருத்து இல்லை, கூப்பிடுறான். இவன் கருத்தரே இப்படிங்கிறான். நம்மாலு அல்லா அல்லா அல்லாங்கிறான். இங்கெல்லாம் அல்லா சொல்லி கொடுத்தா விட்டான். இப்ப எது விஜிபி போய் பார்க்கணும். அல்லா அல்லா கத்துறான். அல்லா அல்லான்னு கத்தி பார்த்தான். பஸ் ஸ்டார்ட் ஆகல. பஸ் முருகா முருகான்டா ஸ்டார்ட் ஆகல. என்ன கூப்பிட்டு பார்த்தாங்க. கர்த்தரே நான் பாருங்க, பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ் என்ன ஆயிடுச்சு? அது எந்த ஸ்கூலு? நாம சிரிக்கிறோம், அவன் தான் இன்னைக்கு ஸ்கூலே வச்சிருக்கான். நமக்கு இருக்கும் பெருமை என்ன, எனக்கு இருக்கும் அந்தஸ்து என்ன, இந்த தத்துவம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
நம்மள்ட்ட எல்லாம் யார்கிட்ட காசெல்லாம் இல்லாமலாம் இல்லை. அல்லாஹ். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு சொத்து பிரிக்க போயிருந்தேன். 38 கோடி ரூபா விட்டுட்டு போயிருக்காரு. எதையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த அவன் தல்வா வெட்டு நிற்கிறான். எது தம்பியை வெட்டுவேங்கிறான் அண்ணன். தங்கச்சி சொல்லுது, எங்க அண்ணனை நானே விஷத்து வச்சு கொள்ளுவேன். எதுக்கு? இந்த 38 கோடியை பிரிக்கிறதுக்கு. நான் பார்த்து எனக்குன்னே போட்டாதுக்கிறா, நீங்க எல்லாமே பள்ளியாசலுக்கு வாங்கன்ட்டு வந்துட்டேன். பள்ளியாசலுக்கு வந்துட்டேன். நம்மாளுகிட்ட இல்லாமலாம் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. 38 கோடியும் கேட்கல, ஒரு 8 கோடியை கொடு. இன்னொருத்தரை சேருங்க, ஒரு 10 பேர் சேருங்க, ஆளுக்கு 2 கோடி போடுங்க. என்னாச்சு? 10 பேர் ஆளுக்கு 2 கோடி போட்ட என்னங்க? 18 கோடி. 20 கோடியில் நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது? எங்க காலேஜே ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? இல்லை, இந்த ஒரு இணைப்பில்லை. இந்த இணைப்பில்லை. தயவு செய்து உங்க வியாபாரத்தை விட அந்த இதுல வியாபாரம் நல்லா நடக்குது. இப்ப ஸ்கூல்ல நல்ல வியாபாரம் நடக்குது. தயவு செய்து இதை கவனத்துல வைங்க. இந்த நல்ல ராவுல ஒரு நினைஞ்சோம்டா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு இப்படியாப்பட்ட டைட்டில் போய் மாட்டுவானா? கருத்தர் சொன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முருகனை வணங்குறவன, அல்லாஹ்வை வணங்குறவன என்ன நினைப்பான்? யாருதான் ஒரிஜினல்? சொல்லுங்க, யாரு ஒரிஜினல்? அப்ப இப்ப தடுமாறுதா இல்லையா? காசா பெருசு, பெத்த பிள்ளைகளுடைய ஈமான் தடுமாறுது. தயவு செய்து யோசிங்க. அப்படிலாம் யோசிச்சுதாங்க அந்தந்த நேரங்கள்ல நம்ம முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு போனாங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் யார் என்று விளங்கும் அடிப்படையிலிருந்து சொல்லி வைக்கணும். நம்ம காமிக்க முடியுமா? அல்லாங்கிறனா நான் ஒரு கற்பனையில ஒரு போட்டோ வரைஞ்சு காமிக்கிட்டா அல்லாவுடைய போட்டோ யார்கிட்ட இருக்கா? கொடுக்க முடியுமா? போட்டோ கொடுத்தோம்னா அல்லாஹ் போட்டோவின் பக்கம் தேவையாயிட்டான்னு வந்துடும். அவனை சமதுன்னு சொல்ல முடியாது, அவனை சம்மது என்று சொல்ல முடியாது. எனவே அருமையான பெருமக்களே, முடிக்கிறேன். சைத்தான் என்ன செஞ்சான்? சைத்தான் இப்படியே சொல்லி நம்மள்கிட்டையும் கூட பேசினாலும் பேசுவான். இவன் அல்லாட்டே கேட்டானா? யாரு? அல்லாட்டே கேட்டானா? உன்னை படைச்சது யாருன்னு கேட்டான். சைத்தான் அல்லாட்டே கேட்டா, உன்னை படைத்தது யார்? நம்மளையெல்லாம் படைத்தது யார்? சைத்தான் கேட்கிறான் அல்லாட்டே, உன்னை படைத்தது யார்? அல்லாஹ். அதனாலதான் அந்த இதை சூட்சுமத்தை கையிலே வச்சிருந்தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ஏதாவது மனசுல உங்களுக்கே கேள்வி வந்தாலும் கூட எதை சொல்லணும்? சொல்லுங்க. இல்லாட்டி நம்மளவே குழப்பிடுவான். சரி, எல்லாம் கரெக்ட். அல்லாஹ் படைச்சவன் ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? இல்ல, தேவையில்லை. அவன் தேவையற்றவன். அவனை படைக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. அவன் தனித்தவன். படைச்சிருந்தா அவனை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்ல வந்துடும். அதனாலதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது அல்லாட்ட சைத்தான் பேசுற நேரத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதனாலதான் நாம எந்த ஒன்றை துவங்கும் போது என்ன சொல்லணும்? இல்லாட்டி யார் வந்துருவா உள்ள? நல்லா போய்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஏதாவது ஒரு சிலுமிசை வரும். அப்ப சொல்லுவான், அஊது பில்லா சொன்னமா இல்லையா? என்னது? அஊது பில்லா சொன்னமா இல்லையா? சால் அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிட்டுமா? சால்லா அல்லாஹ். இதை நம்ம உள்ளத்துல ரொம்ப யக்கீனாக வச்சிருக்கணும். எந்த நேரத்திலே சைத்தான் சக்கராத்துல கூட தடுமாற்றிடுவான். இவ்வளவுலாம் நம்ம வாழ்றோம்ல, அழுது கேட்கிறோம்ல, சக்கராத்துல ஒரு கன பொழுதுல அப்படியே மாத்தி விட்டு போயிடுவான். அதனாலதான் கடைசி ரூஹு போற வரையும் சக்கராத்திலே என்னவா இருக்கணும்? களிமாவோடு இறக்கணும். எல்லாம் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. அல்லாஹ் யார் என்பதல்ல, அல்லாஹ்வை
நாம் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கத்தை சொல்லணும். சொன்னாதான் அது நிற்கும். நீங்கள் குல்ஹுவல்லாஹுவை அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லி எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க? யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிப்பாட்டம். என்னது? யாருக்கு களிமா சொல்லி கொடுக்கப்பட்டு சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றவங்களை நம்ம அறிமுகப்படுத்துவோம். அவங்கள்ட்டே மைக்கு கொடுப்போம். நீங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு நிறைய இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க, முதோசஃபில் தொழுகிறாங்க. ஆனால் தெரியாது. நம்மளை விட பக்காவாக இருக்காங்க. நம்மளை விட நாம கூட முக்காவாக இருக்கிறோம். அவங்க பக்காவாக இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யார் இருந்தாலும் கூட்டுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு சின்ன டிஸ்கஸ் தாங்க. ஆனால் அதை வச்சு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எப்படி அவங்களுக்கு அந்த தேர்வு ஏற்பட்டுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.